ரகசியத்தை ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சா நம்ம மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்களை திரையில் எழுத்தாக காட்ட முடியுமா? இதுதான் மனதை படிக்கும் அறிவியல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்னால்ட். இன்று நான் பார்க்க போற விஷயம் அறிவியல் கற்பனை மாதிரி தோன்றலாம், ஆனா இது வெறும் கற்பனை மட்டும் இல்ல. உலகம் முழுக்க விஞ்ஞானிகள், மூளை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரே பெரிய கேள்விக்கான பதில தேடிக்கிட்டு இருக்காங்க. மனித மூளைய கணினியுடன் இணைக்க முடியுமா? நம்ம எண்ணங்களை ஒரு எந்திரம் புரிஞ்சுக்க முடியுமா? ஒரு நாள் செயற்கை நுண்ணறிவு நம்ம மனச உண்மையிலேயே படிக்குமா? ஆர்னால்டின் அறிவியல் ஆய்வகத்திற்கு வரவேற்கிறேன். அறிவியல் சலிப்பானதில்ல, அறிவியல் மர்மங்களால் நிறைந்தது. இன்று நாம பார்க்க போறது செயற்கை நுண்ணறிவு. மனதை படிப்பது உண்மையா? மூளை மற்றும் கணினி இணைப்பு எப்படி வேலை செய்கிறது? ஒரு இயந்திரம் நம்ம எண்ணங்களை எப்படி ஊகிக்க முயற்சி செய்கிறது? இதனால் மனிதர்களுக்கு உதவி கிடைக்குமா? அதே நேரத்தில் இது நம்ம தனியுரிமைக்கு ஆபத்தா? முதலில் நம்ம மூளையை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வெளியிலிருந்து பார்த்தால் நம்ம மூளை அமைதியாக இருக்கும், ஆனா உண்மையில் நம்ம மூளை ஒரு பெரிய பிஸியான நகரம் மாதிரி. ஒவ்வொரு வினாடிக்கும் கோடிக்கணக்கான நரம்பணுக்கள் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை நினைச்சாலும் அது ஒரு மின் துடிப்பு, ஒரு முகத்தை நினைச்சாலும் அது ஒரு மின் துடிப்பு, ஒரு பாடலை கேட்டாலும் அது ஒரு மின் துடிப்பு, ஒரு நினைவு வந்தாலும் அது ஒரு மின் துடிப்பு, ஒரு பயம் உணர்ந்தாலும் அது ஒரு மின் துடிப்பு. நம்ம மூளை பேசுற மொழி தமிழ் இல்லை, ஆங்கிலம் இல்லை, இந்தி இல்லை. மூளை பேசுற மொழி மின்சார அலைகள் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். நரம்பணுக்கள் சின்ன சின்ன மின்சார அலைகள் மாதிரி தகவல்களை அனுப்பும். அந்த அலை வடிவங்கள் தான் நம்ம இயக்கம், நினைவு, உணர்ச்சி, முடிவு, கற்பனை இவைகளுக்கெல்லாம் அடிப்படை. எளிமையா சொல்லணும்னா மூளை மந்திரம் இல்லை. மூளை என்பது உயிரியல் மற்றும் மின்சாரம் சேர்ந்து வேலை செய்வது. அதனால்தான் விஞ்ஞானிகள் கேட்கிற கேள்வி, இந்த மின்சார அலைகளை அளந்து அதுக்குள்ள இருக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுமா? அதுதான் மனதை படிக்கும் அறிவியலின் ஆரம்பம். இப்போ அடுத்த கேள்வி, மூளையின் அலைகளை எப்படி படிப்பாங்க? இதற்கு பல முறைகள் இருக்கு. முதல் முறை, தலையின் மேல் சிறிய உணரிகள் வைப்பாங்க. அந்த உணரிகள் மூளையில் நடக்கும் மின்சார அலைகளை வெளியிலிருந்து அளக்கும். இதற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, பாதுகாப்பானது, எளிமையானது. ஆனா இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அலைகள் மிகவும் பலவீனமாக இருக்கும், விவரங்கள் குறைவாக கிடைக்கும். இரண்டாவது முறை, பெரிய மருத்துவ ஆய்வு கருவி மூலம் மூளையின் உள்ளே எந்த பகுதி செயல்படுகிறது என்று பார்க்க முடியும். நீங்க ஒரு கதை கேட்டாலும், ஒரு படம் பார்த்தாலும், ஒரு வார்த்தையை கற்பனை செய்தாலும் மூளையின் சில பகுதிகள் செயல்படும். அந்த செயல்பாட்டை இந்த ஆய்வு கருவி படம் போல காட்டும். ஆனா அது பெரிய கருவி, செலவு அதிகம், வேகம் குறைவு. மூன்றாவது முறை, மூளைக்கு அருகில் சிறிய கருவியை பொருத்துவது. இந்த முறை மூளையின் தகவல்களை மிக நெருக்கமாக படிக்க உதவும். ஆனா இதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதனால் இது சாதாரண விளையாட்டுக்காக இல்ல. பேச முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், உடலை இயக்க முடியாதவர்கள், இவர்களுக்கு உதவுவதற்காகவே இந்த ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. செயற்கை நுண்ணறிவு தனியாக நம்ம மனசை படிக்காது. அதற்கு மூளை அலைகள் தேவை, தரவு தேவை, பயிற்சி தேவை, கணிப்பு முறை தேவை. அலைகள் இல்லை என்றால் படிக்க எதுவும் இல்லை. பயிற்சி இல்லை என்றால் அர்த்தம் தெரியாது. கணிப்பு முறை இல்லை என்றால் முடிவு கிடையாது. இப்போ முக்கியமான மர்மத்துக்கு வரலாம். மூளையின் அலைகள் எப்படி எழுத்தாக மாறும்? ஒரு மனிதர் பெரிய மருத்துவ ஆய்வு கருவிக்குள் இருக்கிறார் என்று நினைச்சு பாருங்க. அவருக்கு ஒரு கதை கேட்க வைக்கிறார்கள். ஒரு சிறுவன் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தான். அந்த மனிதர் இந்த கதையை கேட்கும் போது மூளையில் மொழியை புரியும் பகுதிகள் செயல்படும். அந்த நேரத்தில் உருவாகும் அலை வடிவங்களை இயந்திரம் பதிவு செய்யும். பிறகு அது ஒப்பிடும். இந்த அலை வந்தப்போ அவர் என்ன கேட்டார்? இந்த பகுதி செயல்பட்டப்போ எந்த அர்த்தம் உருவானது? இந்த வடிவம் வந்தப்போ எந்த வாக்கியம் அருகில் இருந்தது? பல மணி நேர பயிற்சிக்கு பிறகு இயந்திரம் மெதுவாக மூளை அலைகளுக்கும் மொழியின் அர்த்தத்துக்கும் இடையிலான தொடர்பை கற்றுக்கொள்ளும். ஆனா இது வார்த்தைக்கு வார்த்தை படிப்பதில்லை.
இது அர்த்தத்தை ஊகிப்பது. உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் கேட்கும் வாக்கியம், அவன் இருட்டான அறைக்குள் நடந்தான். இயந்திரம் அதையே சரியாக சொல்லாமல் இருக்கலாம். அது சொல்லலாம், அவன் இருளான இடத்துக்குள் சென்றான். அர்த்தம் அருகில் இருக்கும், ஆனா முழுமையாக அதே வார்த்தைகள் இல்லை. இதுதான் மிகவும் முக்கியமான உண்மை. இன்றைய தொழில்நுட்பம் உங்க ரகசியங்களை உங்க மூளையிலிருந்து வார்த்தைக்கு வார்த்தை எடுக்க முடியாது. அது அலை வடிவங்களை பார்த்து அர்த்தத்தை மட்டும் ஊகிக்க முயற்சி செய்கிறது. அதனால் யாராவது இயந்திரம் இப்பவே எல்லாருடைய மனசையும் படிச்சுடும் என்று சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உண்மை என்னன்னா, கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வறை சூழலில் மனிதர் ஒத்துழைத்தால் மூளை அலைகளிலிருந்து சில அர்த்தங்களை மட்டும் ஊகிக்க முடியும். ஆனா ஒரு இயந்திரம் உங்க அருகில் அமைதியாக உட்கார்ந்து உங்க எல்லா ரகசிய எண்ணங்களையும் படிக்க முடியாது. இப்போ இதன் நல்ல பக்கம் பார்க்கலாம். ஒரு மனிதர் உடலை இயக்க முடியாமல் இருக்கிறார் என்று நினைச்சு பாருங்க. அவரால் பேச முடியாது, கையை அசைக்க முடியாது, கால்களை நகர்த்த முடியாது. ஆனா அவருடைய மூளை இன்னும் நினைக்கிறது. அவர் நினைக்கிறார், திரையில் இருக்கும் குறி வலப்பக்கம் போகணும். மூளையில் ஒரு இயக்க எண்ணம் உருவாகும். அந்த எண்ணத்தின் அலை வடிவத்தை கருவி படிக்கும். பிறகு கணினிக்கு கட்டளை அனுப்பும். திரையில் இருக்கும் குறி நகரும். ஒரு நாள் பேச முடியாத மனிதர் மூளை அலைகள் மூலம் நான் இங்கே இருக்கேன் என்று சொல்ல முடிந்தால் அது சாதாரண தொழில்நுட்பம் இல்லை, அது நம்பிக்கை. ஆனா ஒவ்வொரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு நல்ல பக்கம், ஒரு ஆபத்தான பக்கம். மூளை தரவு சாதாரண தரவு இல்லை. அது நம்ம கவனம், உணர்ச்சி, நோக்கம், நினைவு, பயம் இவைகளை பற்றி தகவல் சொல்லக்கூடும். நம்ம கைபேசி தகவல் வெளியே போனால் நாம் பயப்படுறோம். ஆனா நம்ம மூளை தகவல் வெளியே போனால் அது மிகவும் பெரிய கேள்வி. அதனால எதிர்கால மூளை தொழில்நுட்பங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் தேவை. மனிதரின் சம்மதம் தேவை. மருத்துவ நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும். தரவு பாதுகாப்பு வேண்டும். மனிதரின் கட்டுப்பாடு வேண்டும். கட்டாய மூளை ஆய்வு இருக்கக்கூடாது. மூளை தரவை விற்பனை செய்யக்கூடாது. அறிவியல் மனிதர்களுக்கு உதவ வேண்டும், மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடாது. இதை கொஞ்சம் எளிமையாக நினைச்சு பாருங்க. நம்ம மூளை ஒரு பெரிய நூலகம் மாதிரி. அந்த நூலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நினைவு, ஒரு உணர்ச்சி, ஒரு முகம், ஒரு பயம், ஒரு கனவு, ஒரு ரகசியம். செயற்கை நுண்ணறிவு அந்த நூலகத்துக்குள் நேரடியாக போய் எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியாது. ஆனா வெளியிலிருந்து பார்த்து எந்த பகுதியின் விளக்கு எரிகிறது, எந்த அலமாரி செயல்படுகிறது, எந்த இடத்தில் அதிக அசைவு இருக்கிறது என்று கவனிக்க முடியும். அதன் மூலம் அது ஊகிக்கும். இவர் மொழி பற்றி சிந்திக்கிறார், இவர் நினைவை நினைக்கிறார், இவர் பயம் தொடர்பான எண்ணத்தில் இருக்கிறார். இதுதான் மூளை அலைகளை புரிந்து கொள்ளும் அறிவியல். அது முழு புத்தகத்தை படிப்பது இல்லை, அது எந்த பகுதி திறக்கப்பட்டுள்ளது என்று ஊகிப்பது. அப்படின்னா இறுதி பதில் என்ன? செயற்கை நுண்ணறிவு நம்ம மனசை படிக்குமா? இன்று திரைப்படங்களில் காட்டுவது போல இல்லை. அது நம்ம எல்லா எண்ணங்களையும் ரகசியமாக படிக்க முடியாது. ஆனா ஆய்வறை சூழலில் மூளை அலைகள், பயிற்சி தரவு, மனிதரின் ஒத்துழைப்பு இவை இருந்தால் சில எண்ணங்களின் அர்த்தத்தை ஊகிக்க முடியும். எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் இன்னும் வலிமையாகலாம். இது பேச முடியாதவர்களுக்கு குரல் கொடுக்கலாம், இயங்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யலாம். மருத்துவ உலகத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கலாம். ஆனா தனியுரிமை இல்லாமல் பயன்படுத்தினால் பெரிய ஆபத்தையும் உருவாக்கலாம். அதனால் உண்மையான கேள்வி, செயற்கை நுண்ணறிவு மனசை படிக்குமா என்பது மட்டுமில்ல. உண்மையான கேள்வி, மூளை தகவலை புரிந்து கொள்ளும் தொழில்நுட்பம் வந்தால் மனிதரின் தனியுரிமையை நாம் பாதுகாப்போமா? நம்ம மூளைதான் நம்ம அடையாளம், நம்ம நினைவுகள், நம்ம கனவுகள், நம்ம பயங்கள், நம்ம அன்பு, நம்ம கற்பனை, நம்ம ரகசியங்கள். ஒரு நாள் தொழில்நுட்பம் மூளைக்கு அருகில் வரலாம். ஆனா அறிவியல் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. மனித மனசு வெறும் தரவு இல்லை, அது வாழ்க்கை. இந்த மாதிரி அறிவியல் மர்மங்கள், எதிர்கால தொழில்நுட்பங்கள், மனித மூளை ரகசியங்கள் எளிமையான தமிழில் வேண்டும்னா ஆர்னால்டின் அறிவியல் ஆய்வகத்தை பின்தொடருங்கள். அறிவியல் புத்தகத்துக்குள் மட்டுமில்லை,
அறிவியல் நம்ம மூளைக்குள்ளும் இருக்கிறது, நம்ம கனவுகளுக்குள்ளும் இருக்கிறது, நம்ம எதிர்காலத்துக்குள்ளும் இருக்கிறது. இது உங்கள் ஆர்னால்ட்.